ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூடி வந்திருக்கிற தேவ ஜனத்திற்கும் வலைதளத்தின் மூலமாய் இந்த நாளிலே நம்முடைய ஆராதனையில் பங்கு பெறுகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் சொன்னப்பட்ட பிரகாரம் உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தின் முகாந்திரமாய் கடந்த செவ்வாய்க்கிழமை சாலக்குடியில் நடந்த போதகர் ஐக்கிய கூடுகையில் பங்கு பெறவும் கர்த்தருடைய வார்த்தைகளை பங்கு வைக்கவும் கர்த்தரடியானுக்கு தயை பாராட்டினார். எங்களுடைய போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் விசேஷமாய் அங்கேயும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார், பாதுகாப்பை அருளினார். எல்லாருடைய ஜெபத்திற்கும் மிகுந்த நன்றியுள்ளவனாய் நான் காணப்படுகிறேன். இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அங்கே 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தையின் முகாந்திரமாய் நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் காணப்படுகிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட நீர் பேசும். உங்களுடைய திவ்ய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன் முகாந்திரமாய் நாங்கள் பலனடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு சம்பவம். சிறு வயது முதற்கொண்டே சண்டே ஸ்கூலில் பங்கு பெறுகிறவர்களுக்கு தெரியும், 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு தேவன் 5000 பேரை போஷித்தார் என்றும், 7 அப்பத்தையும் சிறு மீன்களையும் கொண்டு கர்த்தர் 7000 பேரை போஷித்தார் என்றும் நாம் இந்த அற்புதங்களை கேட்டிருக்கிறோம். அடிக்கடியாய் பிரசங்கத்திலும் இதை நாம் கேட்டது உண்டு. ஆனால் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் பங்கு வைக்கும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது காரியம், கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் சுருக்கமாய் சொல்லி அதற்கு பிறகு இந்த அற்புதத்தின் காரியத்துக்குள்ளே கடந்து வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக என்ன செய்கிறேன்? பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். போதும். முதலாவது காரியம், கர்த்தர் சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக என்ன செய்கிறேன்? பரிதபிக்கிறேன். ஏராளமான கூட்டம் அவருக்கு பின்னே சென்று கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நான் ஜனத்திற்காக பரிதபிக்கிறேன். அல்லது வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் என்ன செய்தாராம்? மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம்
34ஆம் வசனத்திலே அதே நான் வாசிக்கலாம். இயேசு மனதுருக்கம் உள்ள தேவன். அருமையானே, எந்த ஜனம் குற்றமாய் அவரிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கண்டு அவர் என்ன செய்கிறவர்? மனதுருகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். மனதிறக்கம் இல்லாதவர் அல்ல, மனதுருக்கம் உள்ள ஒரு நல்ல கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது யார் மேலெல்லாம் கர்த்தர் மனதுருகுவார் என்று பல வசனங்கள் சொல்லப்பட்டாலும் ஒன்று சில வசனங்களை மட்டும் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 7வது வசனத்தை வாசியுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு என்ன செய்கிறவர்? தயை பெருத்தவராய் காணப்படுகிறார். யார் மேல் கர்த்தர் முதலாவது மனதுருகிறார் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிற வேளையில, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு யாரிடத்திலே திரும்ப கடவன்? தேவனிடத்திலே அல்லது கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன், அவர் அவன் மேல் என்ன செய்வார்? மனதுருகுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த ஒரு பாவம் செய்கிற ஒரு மனுஷன் சமாதானம் இல்லாதபடிக்கு அலைந்து திரிகிற மனுஷன் இயேசு அண்டைக்கு கடந்து வருகிறானோ, தன் பாவங்களை உணர்ந்து அந்த மனுஷன் மேல் அவர் என்ன செய்கிறவர்? மனதுருக்கம் உள்ளவராய் காணப்படுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபிக்கும்படியாய் போனார்கள். அதில் ஒரு மனுஷன் வானத்துக்கு நேராய் தன் கண்களையும் ஏறெடுக்க துணியாதபடிக்கு தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாய் என்மேல் எப்படி இரும், கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். வசனம் சொல்கிறது, அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு என்ன செய்தான்? திரும்பி போனான் என்று வசனத்தில் நான் வாசிக்கிறோம். காரணம் என்ன? தன் பாவங்களை உணர்ந்து மனக்லேசத்தோடு கூட கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டான். அருமையானே, முதலாவது ஒரு பாவ உணர்வும் 2வது பாவ அறிக்கையும் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறதோ அவன் மேல் கர்த்தர் மனதுருகி அவன் பாவங்களை கிருபையாய் என்ன செய்கிறவர்? மன்னிக்கிறவராய் காணப்படுகிறவர். கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்கள், 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது காணாமற் போன ஆட்டை குறித்த வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது காரியம் காணாமற் போன ஒரு வெள்ளிக்காசை குறித்து வாசிக்கிறோம். 3வது காணாமற் போன, வீட்டை விட்டு கடந்து போன இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் சகலவற்றையும் அவன் என்ன செய்தான்? செலவழித்து போட்டான். செலவழித்த பின்பு வசனம் சொல்கிறது, அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, ஆகாரத்திற்கு வழி இல்லை. ஆகையினால் அங்கே ஒரு குடியானவனிடத்திலே அவன் போய் என்ன செய்தான்? ஒட்டி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குடியானவன் அவனுக்கு என்ன செய்தானாம்? பன்றிகளை மேய்க்கும்படிக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தான். பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப என்னவாயிருந்தான்? ஆசையாய் காணப்பட்டான். அப்பொழுதுதான் அவன் தன் குற்றத்தை உணரும்படியான நேரம் வந்தது. என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர் வயிறார என்ன செய்கிறார்களே? புசிக்கிறார்களே, நானோ இங்கே என்ன செய்கிறேன்? பட்டினியாய் காணப்படுகிறேன். அந்த உணர்வு, அந்த குற்ற போதம் அவனுக்குள்ள வந்தபோது அவன் அங்கே இருந்து விடவில்லை. அவன் எழுந்து தகப்பனுடைய வீட்டை நோக்கி என்ன செய்தான்? கடந்து வருகிறவனாய் காணப்பட்டான். அருமையானே, அவனை தூரத்தில் வரும்போதே தகப்பன் என்ன செய்தான்? கண்டான். கண்டு அப்படியே இருக்கவில்லை,
அவன்தான் ஓடுகிறவனாய் காணப்பட்டான். ஏன் ஓடினான்? வசனம் அங்கே சொல்லுகிறது, மனதுருக்கம் நிறைந்த ஒரு தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்துக் கொண்டு அவனை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். அவன் சொன்னான், தகப்பனே, நான் பரத்திற்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். இனி உம் குமாரன் என்று சொல்லக்கூட நான் எப்படிப்பட்டவன் அல்ல, பாத்திரவான் அல்ல என்று சொன்னான். ஆனால் தகப்பனோ அவனை ஏற்றுக்கொள்கிறவனாய் காணப்பட்டு மீண்டும் தன் வீட்டிலே அவனுக்கு பழைய நிலையை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு தகப்பனுடைய மனதுருக்கம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே உண்டு. எந்த மனுஷன் தூரமாய் விலகி போனாலும், தூரமாய் காணப்படுகிற எவரையும் கர்த்தர் சமீபத்தில் கொண்டு வர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரையும் அவர் தள்ளுகிறவர் அல்ல. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில், தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் என்ன செய்து தண்டிக்கிறார். தண்டித்து தம்மிடத்தில் என்ன செய்கிறவர்? சேர்த்து கொள்ளுகிறவராய், பழைய நிலையிலே அவனை உயர்த்தி வைக்கிறவராய் காணப்படுகிறார். அருமையானே, இயேசுவின் மனதுருக்கத்தை போல ஒரு மனதுருக்கம் வேறு எங்கேயும் நாம் காண முடியாது. குருடன் இயேசுவிடத்தில், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று கெஞ்சின போது இயேசு மனதுருகி அவன் கண்களை தொட்டு அவனுக்கு பார்வை கொடுத்ததை நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே போல குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே எங்களை சுஸ்தமாக்கும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவருடைய குஷ்டரோகத்தை என்ன செய்தார்? சுகமாக்கினதை நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேல் மனதுருகினார். ஏன் தெரியுமா? அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்களே என்று சொல்லி. ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடு அது வழி தப்பிதான் நடக்கும், தன் இஷ்டத்திற்கு ஓடுகிறதாய் காணப்படும். ஆனால் ஒரு மேய்ப்பனின் கீழே காணப்படுமானால் அது ஆசீர்வதிக்கப்படுகிறதாய் காணப்படும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இயேசுவின் மனதுருக்கம் அதோடு நின்று விடவில்லை. நாயினூர் விதவையின் அந்த ஊருக்கு அவர் கடந்து போனார். அந்த விதவை தாயினுடைய மகன், ஒரே மகன் மரித்து போனார். அவனை பாடையிலே தூக்கி கொண்டு வந்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம். அவனை சுமந்து கொண்டு கல்லறைக்கு கொண்டு போகிற வழியிலே இயேசு அவர்களை கண்டு அவன் மேல் என்ன செய்து மனதுருகி அலாதே என்று சொல்லி அவர் பாடையை தொட்டு, வாலிபனே என்ன செய், எழுந்திரு என்று சொன்னார். உடனே அவன் என்ன செய்தான்? ஜீவன் பெற்று எழுந்த அவன் பேச தொடங்கினான் என்று வசனத்தில் என்ன வாசிக்கிறோம். தர்மியான காலை வேளையிலே என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இயேசு மனதுருக்கம் உள்ளவர். எதற்காக அவர் மனதுருகினார்? இந்த வசனத்தின் மூலமாய் நான் வாசிப்போமானால் வசனம் அங்கே சொல்லுகிறது. மத்தேயு 15:32 மறுபடியும் வாசிப்போம். மத்தேயு 15:32. சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் எத்தனை நாள் இருக்கிறார்கள்? 3 நாளாய் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். 3 நாளா உட்கார்ந்து இருக்காங்க. ஒருத்தருக்கு கூட என்ன வரல? பசி வரவே இல்லை. வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வானத்தின் மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அவர்களுக்கு மற்றதெல்லாம் மறந்து போயிட்டு மெய் மறந்து 3 நாட்களாக இருக்கிறார். ஆனால் இயேசு அவர்கள் மேல் மனதுருகினார். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இவர்கள் என்னிடத்தில் 3 நாளா என்ன செய்கிறார்கள்? தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது விதமாய், பட்டினி, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு என்ன இல்லை? யோசித்து பாருங்க, இவர்கள் எப்படி நான் அனுப்பவிட எனக்கு மனதில்லை, பட்டினியாய் அனுப்பவிடவில்லை. அடுத்தது சொல்லும்போது சொல்கிறார், ஏன் என்றால் அவர்கள் வழியிலே என்ன செய்வார்களே? பட்டினியாய் போனால் வழியிலே சோர்ந்து போவார்களே.
அருமையான கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்துவினுடைய மனதுருக்கம் எவ்வளவு மேன்மையானது! அந்த மனதுருக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்மேல் மனதுருக்கம் உள்ளவர். நாம் அவருடைய பாதப்படியில கடந்து வரும்போது என்ன தேவையோடு வந்திருக்கிறோம், அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நிலைமை தெரியும், நம் இருக்கிற ஸ்தானத்தை அவர் அறிந்திருக்கிறவர். எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். சீஷர்கள் என்ன சொன்னார்கள்? வசனத்தை வாசிக்கலாம். அங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கலாம். வெகு நேரம் சென்ற பின்பு சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கு இவரிடத்தில் ஒன்றும் இல்லை. வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். சூழ்நிலையை சீஷர்கள் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். இது எப்படிப்பட்ட இடம்? வனாந்தரமான இடம். இரண்டாவது, வெகு நேரமும் ஆயிற்று. அது வெகு நேரம் என்று சொல்கிறார்களே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். சாயங்காலம் ஆகிற போது பன்னிருவரும் சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் எப்படிப்பட்டது? வனாந்தரமாய் காணப்படுகிறது. முதல் இடத்தின் சூழ்நிலையை அவர்கள் சொல்லுகிறார்கள். சாயங்காலம் ஆயிற்று, வெகு நேரமும் ஆயிற்று என்று சொன்னார்கள். அடுத்தபடி அவர்கள் சொன்ன காரியம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்க வசனம் சொல்கிறது, சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, வனாந்தரமான இடம், ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி சீஷருடைய காரியம் எல்லாம் என்னதுதான்? அவங்களை எப்படியாயிரம் என்ன செய்யணும்? அனுப்பிச்சிடணும். காரணம் என்ன? இது வனாந்தர ஆகாரம் கிடைக்காது, ஆகையினால் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். அதே இதுல வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, 13வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலே இருந்து, இவங்க எப்படி வந்தாங்க? பட்டணத்திலிருந்து வனாந்தரத்திற்கு கால்நடையாய் வந்தவர்கள். கால்நடையா வந்துதான் 3 நாளா உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களை அனுப்பிவிட கர்த்தருக்கு சித்தம். ஆனால் பட்டினியாய் அனுப்பிவிட அவர்களுக்கு என்ன இல்லை? மனதில்லை. அடுத்தது வசனத்தில் வாசிக்கும் போது 16வது வசனத்தை வாசியுங்கள். சீஷர்கள் இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு என்ன கொடுங்க? போஜனம். இப்பதான் சீஷர்கள் யோசித்திருப்பாங்க, ஏண்டா நம்ம சொன்னோம், பேசாம வாய மூடிட்டு இருந்திருந்தா இந்த வில்லங்கமே வந்திருக்காதே. என்ன வில்லங்கம்? இப்ப இவங்ககிட்டே திருப்பிட்டார், நீங்களே அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உடனே அவங்க சொன்னதான பதிலெல்லாம் நான் வசனத்தில் நான் வாசிக்கும் போது தெரியும். மறுபடியும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் வருவோம். 5வது வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 6:5. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று இயேசு கேட்ட கேள்வி பாருங்க. இவர்கள் சாப்பிட்றதுக்கு எங்கேயா அப்பத்தை வாங்கலாம்? ஆனால் சீஷர்கள் சொன்ன இடம் என்ன? இது வனாந்தரம். இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கினாலும் இது இவர்களுக்கு என்னது? போதாது. 7வது வசனத்தை வாசிங்க. இவர்களுக்கு 200 பணத்துக்கு அப்பங்களும்
இவர்களுக்கு என்ன செய்யாது. அப்பவும் சீஷன் என்னதான் சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும். எவ்வளவு? கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம். ஒரு அரை வயிறு கொடுத்துருவோமா அல்லது ஒரு 1/4 வயிறு கொடுப்போமா, அதை சாப்பிட்டு போயிட்டு. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. வசனத்தில் நீங்க வாசிப்பீர்களானால் 6வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்து அவனை சோதிக்கும்படிக்கு இப்படி கேட்டார். அவர் என்ன செய்யணும்னு ஏற்கனவே ஒரு திட்டம் ஒன்று உண்டு. இந்த காலை வழியில கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய ஜீவிதம் இவ்விதமாய் இருக்குமானால் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். உங்களை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் தம்முடைய கையிலே வைத்திருக்கிறார். அந்த திட்டம்தான் நிறைவேறுமே அல்லாதபடிக்கு நம்முடைய சித்தம் ஒரு நாளும் என்ன செய்யாது, நிறைவேறாது. நம்ம நிறைய பிளான் வைத்திருக்கிறோம், திட்டங்கள் தீட்டுகிறோம். ஆனால் தேவ திட்டம் தான் என்ன செய்யும், நிலை பெறுகிறதாய் காணப்படும். வசனத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் என்ன செய்யும், வாய்க்கும். அவர் எதையோ ஒன்று செய்ய நம்முடைய வாழ்க்கையில் அவர் விருப்பம் உடையவராய் காணப்படுகிறார். அந்த விருப்பம் இன்னதென்று அவர் ஏற்ற சமயத்தில் என்ன செய்வார், வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுவார். தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்து அவனை சோதிக்கும்படிக்கு இப்படி என்ன செய்தார் கேட்டார். அதுக்கு தான் பதில் சொல்லுகிறான், 200 அப்பத்துக்கும் 200 பணத்துக்கும் அப்பம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் இவர்களுக்கு என்னது போதாது ஆண்டவரே. நம்ம கூட நினைக்கிறோம், நம்ம கிட்ட கையில் இருக்கிறது கொஞ்சம் தானே, இது போதுமா? இந்த மாதம் முழுவதும் நாம் சாப்பிடுகிறதற்கு, நம்முடைய செலவினங்களுக்கு எல்லாம் போதுமா? இந்த வருஷம் எத்தனையோ தேவைகள் இருக்கிறதே, எல்லாவற்றுக்கும் என் கையில் இருக்கிற கொஞ்சம் போதுமா? ஒன்று இந்த காலை வழியிலே நான் சொல்ல விரும்புகிற காரியம், நமக்கு இருக்கிறத அவருடைய கையில கொடுக்கணும். கொடுத்தால் அந்த ஆசீர்வாதம் என்பதை மறந்து போக வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, அங்கே பாருங்க 8வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும். நல்ல கவனிங்க, அந்திரேயா சொல்லுகிற ஒரு காரியம், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பமும், சொல்லுங்க என்ன பாருங்க, 2 மீனும். எப்படி உனக்கு தெரியும்? தரிசனம் பார்த்தானா, சொப்பனம் கண்டானா, அல்லது ஏதாவது வெளிப்படுத்தல் வந்ததா? இல்லை. இவன் யாருன்னு சொன்னா, இந்த பையன் அந்திரேயாவோட பையன். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்திரேயாவுடைய மனைவி அப்பத்தை சுட்டு மீனையும் சுட்டு தன் பையன் கையில் என்ன செய்திருந்தான், கொடுத்திருந்தான். அதைத்தான் அவன் என்ன செய்திருந்தான், கொண்டு வந்திருந்தான். ஆகையினாலே தான் அந்திரேயா சொல்லுகிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், என்னுடைய மகன் என்று சொல்ல, இங்கே ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குது ஐயா. சரியாய் சொன்னான். அது என்ன 5 அப்பம்? ஏன் அப்படி 5 அப்பம் கொடுத்து அனுப்ப வேணும்? இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்க கூடாதா? அல்லது குறைச்சி பையனுக்கு தானே ஒரு 2 அப்பம் கொடுத்துருக்க கூடாதா? யூதருடைய வழக்கம் ஒன்று உண்டு. அந்த வழக்கத்தை இந்த காலை வழியில் நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாய் 9வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இத்தனை பேருக்கு எப்படியா பத்தும்? எத்தனை அப்பம்? 5 அப்பமும் 2 மீனும். ஏன் அவனுடைய மனைவி 5 அப்பத்தை கொடுத்தா? அதை நம்ம விளங்கணும் இல்ல?
பரிசுத்த வேதாகம் அதற்கு சாட்சி சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாயிருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இப்ப புரிஞ்சுதா? சொல்லுங்க. நீங்க வாய் மூடிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு எனக்கு அப்பம் ஒன்றும் இல்லை, ஆனால் நீ 3 அப்பத்தை எனக்கு என்ன செய்யணும்? கடனாய் தர வேண்டும். அப்ப பெரியவங்களுக்கு எத்தனை அப்பம்? 3 அப்பமும், சின்னவங்களுக்கு 2 அப்பமும். புரிஞ்சுதா? ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். அதற்கும் வசனத்தை சொல்கிறேன், வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு, சீஷரும் போயிட்டாங்க வீட்டுக்கு. ஆனா இயேசு எங்கே போனார்? அடுத்த அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இயேசு ஒலிவ மலைக்கு, பாத்தீங்களா? ஆயினாத்தான் சொல்லுகிறேன், அவன் வீட்டிலிருந்து வரும்போதே அப்பத்தை கொண்டு வந்தான்னு சொல்லி. சீஷர்கள் எல்லாரும் வீட்டுக்கு போய்விட்டாங்க. இயேசு ஒலிவ மலைக்கு ஜெபிக்கும்படியாய் கடந்து போனார். இப்ப லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. அங்க வசனத்துல வாசிக்கும் போது அங்கே 3 சிநேகிதரை குறித்து நான் வசனத்துல வாசிக்கலாம். எத்தனை சிநேகிதர்? 3. முதல் சிநேகிதன் தூங்கின சிநேகிதன், தன் பிள்ளைகளோடு நான் தூங்கிட்டேன்னு சொன்னவன். 2வது சிநேகிதன் வழிப்பிரயாணமாய் விருந்தாளியாய் வந்த சிநேகிதன். 3வது சிநேகிதன் இவனுக்காய் பரிந்து பேசின ஒரு சிநேகிதன். யாருக்காக? விருந்தாளியாய் வந்தவனுக்காக பரிந்து பேசின ஒரு சிநேகிதன். 3 சிநேகிதர் அங்கே காணப்படுகிறார். சரியா தப்பா? புரியல. விளக்கமாக தான் இருக்குது. அங்கே ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் இல்லை. அங்கே வசனத்தில் வாசிக்கிற முதல்ல 5வது வசனத்தில் 11:5 பாருங்க. பாதி ராத்திரியில் போய், சிநேகிதனே, என் சிநேகிதன். அப்ப யார் கேட்டது? வேறொரு சிநேகிதன். அவன் வீட்டுக்கு யார் வந்திருக்கிறது? பாதி ராத்திரியில விருந்தாளியாய் வந்த ஒரு சிநேகிதன். இப்ப 3வது ஒரு சிநேகிதன் யாரு? வாசிங்க அடுத்த வசனம், அந்த வசனத்தை. சிநேகிதனே, ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு எனக்கு ஒன்று இல்லை, 3 அப்பங்களை எனக்கு என்ன செய்யணும்? தர வேண்டும் என்றார். அடுத்த வசனம், வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக என்னை தொந்தரவு செய்யாதே, என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு என்ன செய்யக்கூடாது? தரக்கூடாது. அப்ப 3 சிநேகிதர் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் தூங்கின சிநேகிதன், மற்றொருவன் தூங்காத ஒரு சிநேகிதன், 3வது விருந்தாளியாய் வந்த சிநேகிதன். இந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா நிறைய 3 காரியங்கள் வரும். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 9வது வசனத்தை வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எத்தனை காரியம்? 3 காரியம். 1 கேளுங்க, 2வது தட்டுங்க,
தேடுறது. 3 காரியம் செய்யுங்க. அப்ப 3க்கு என்ன உண்டு? பதில். ஜெபத்திற்கு பதில் உண்டு என்பதற்கு இந்த காரியம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது 10வது வசனத்தில், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். அடுத்த வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறார், தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் 3 காரியம், சாப்பிடக்கூடாத 3 காரியம். என்னது? கல்லு, அடுத்தது பாம்பு, அடுத்தது தேளு. சாப்பிடக்கூடிய 3 காரியங்க இருக்கு. என்னது? அப்பம், மீன், முட்டை. எத்தனை 3 அங்க வருது பாருங்க. வசனத்தை நம்ம வேக வேகமா வாசிட்டு போயிடணும். ஆய்ந்து தேடினால்தான் அதில் கண்டுபிடிக்கவே முடியும். அடுத்தது சொல்லும் போது சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். நம்முடைய மாம்ச பிரகாரமான தகப்பன்மாரை பார்க்கிலும் பரமபிதா எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவராய் காணப்படுகிறவர். அவர் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு உண்மை உள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். இப்ப அடுத்த காரியம் அங்கே வசனத்தில் நான் வாசிக்கிற வழியில இயேசு என்ன செய்தார் என்று நான் வசனத்தில் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எல்லாரும் பயம் அடைந்து இருங்க, நான் தப்பா சொல்லிட்டியா? கொஞ்சம் இருங்க. லூக்கா 9:16 9:16 7 இல்ல. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து பிட்டு நல்ல கவனிங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வேறொரு காரியத்தையும் செய்தார். 14வது வசனத்தை வாசிங்க. அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று நம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். பாருங்க, நம்முடைய தேவன் யார் என்றால் ஒழுங்கின் தேவன், ஒழுங்கற்ற தேவன் அல்ல. அவர் ஒழுங்கை என்ன செய்கிறவர்? விரும்புகிற எந்த காரியமானாலும் அவர் ஒழுங்கின்படி செய்ய அவர் விரும்புகிறார். அவர் சொன்ன காரியம், நீங்கள் எல்லாரும் அவர்களை பந்தி இருக்க சொல்லுங்க. முதல்ல பந்தி இருங்க. 50 பேராய் 100 பேராய் எல்லாரும் என்ன செய்தாங்க? பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அங்க வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தம்முடைய கையில் என்ன செய்தார்? அருமையானே, 5 அப்பமும் 2 மீனும் அவர் தம்முடைய கையில் எடுத்து முதலாவது செய்த காரியம் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். எதற்கு? என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். கொஞ்சமானதுதான், எல்லாருடைய பார்வையிலும் இது அற்பமான காரியம்தான். இது போதுமா என்று சொன்ன சீஷர்கள், அவிசுவாசம் உள்ள சீஷர்கள் கூட இருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்பதாய் எந்த விதத்திலும் அற்புதம் நடைபெறாமல் இருக்கக்கூடாது. அற்புதம் நடைபெற வேண்டும். அது நிமித்தமாக இவர்கள் விசுவாசிக்க வேண்டும், ஜனங்களும் விசுவாசிக்க வேண்டும். அவர் செய்த காரியம் வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார். அடுத்தது அவர் அதை பிட்டார். அடுத்தது ஜனங்களிடத்தில் பரிமாறும்படி அவரிடத்திலே கொடுக்கிறவராய் காணப்பட்டார். நல்ல கவனிப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம்தான் இருக்குது. ஐயா, இது போதுமா போதுமா என்று சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரத்தில் கொஞ்சத்தை கொடுப்போம். அவர் அதை கையிலே ஏந்தி கொண்டு அவர் அற்புதங்களை செய்ய எப்படிப்பட்டவர்? வல்லவராய் காணப்படுகிறார். கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது வீடு முழுவதும் கலக்கம், துக்கம் நிறைந்து காணப்படுகிறார்கள்.
ஆனால் இயேசு அவரிடத்தில் வந்த வேலைக்காரரை பார்த்து கச்சாடிகளில் தண்ணீரை என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு முன் அதை நிரப்பி வந்தபோது இயேசு சொன்னார், கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் என்று. அவர்கள் கொண்டு போய் கொடுத்த போது அவர்கள் எடுத்து விளம்ப ஆரம்பித்தார்கள். வசனம் சொல்கிறது, முந்தின திராட்சரசத்தை பார்க்கிறோம் பிந்தின திராட்சரசம் அதிக ருசியுள்ளதாய் காணப்பட்டது. எந்த ஒரு காரியம் அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறதோ அதை அவர் ஆசீர்வதித்தால் நிச்சயம் எப்படி இருக்கும், அது பெருக்கம் அடைகிறதாய் காணப்படும். சாரிபாத் ஊரிலே ஏழை விதவை தாய், ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, நானும் பிள்ளையாண்டானும் சாப்பிட்டு மறிக்க போகிறோம் என்று சொன்னார். ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறார், முதல் அடையை சுட்டு என்னிடத்தில் என்ன செய், கொண்டு வா. அங்கே கொண்டு வந்த போது அவள் மாவை எடுத்த போது பானையிலே மா என்ன செய்யல, செலவழிந்து போகல. ஏனென்றால் தீர்க்கதரிசி சொன்னார், பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் உன் பானையில மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். ஊழியனுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார், தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். மற்றொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே தீர்க்கதரிசி இதை போலவே ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தான் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடுத்தான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அங்க வசனத்தை பாருங்க. தீர்க்கதரிசியா எலிசாவின் நாட்களிலே வார்கோதுமை அப்பத்தையே ஒரு மனுஷன் கொண்டு வந்து தீர்க்கதரிசியின் இடத்துல கொடுத்தார். அதை வாங்கி அவனுடைய சீஷரிடத்தில் கொடுத்து ஜனங்களுக்கு முன்னாக என்ன செய்யுங்கள், வையுங்கள் என்று சொன்னார்கள். அவங்க சொன்ன பதில் இதே விதமாக இருக்கிறது. இந்த 100 பேருக்கு முன் வைக்க இது எப்படி ஆகையா, கொஞ்சம் தானே இருக்கு. இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிற கொஞ்சத்தை தான் எதிர்பார்த்து பார்த்து சலிப்படைகளா காணப்படுகிறோம். இது முடியுமா, இது போதுமா? கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போம். ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். மாதத்தின் முதல் வாரத்தில் நாம் சம்பளம் வாங்கும்போது கர்த்தருடைய கரத்தில் முதலாவது கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய சம்பாத்தியத்தை சம்பாதிப்பதற்கு நீர் பலன் கொடுத்தீர். இந்த சம்பாத்தியத்தை நான் உம்முடைய கையில் வைக்கிற ஐயா. இந்த மாதத்திற்கு முழுவதும் என் தேவைகள் என்ன செய்ய வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும். ஒன்று குறைவாக இருக்கக்கூடாது. நான் கடன் வாங்கவும் செய்யக்கூடாது. மீதம் எடுக்க எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். இயேசு அப்பத்தை வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுத்தார்கள். கொடுத்து முடிந்த போது நாம் முதலாவது வாசித்தோம், 12 கூடை நிறைய என்ன செய்தார்கள், எடுத்தார்கள். எதை? மீதியானதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீதியானதுன்னா சிந்தனதல்ல. நல்ல கவனிங்க. சாப்பிட்டுட்டு சிந்திட்டானே அதெல்லாம் பொறுக்க சொல்லி அவர் சொல்லலை. அவர் நொறுக்கி கொடுத்தாரே, அதில் மீதியானது 12 கூடை நிறைய அவர்கள் என்ன செய்தார்கள், எந்த சீஷர்கள் இது போதுமா என்று சொன்னார்களே, அவர்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூடையும் கிடைச்சது. என்னது? ஆளுக்கு 12 சீஷர்களுக்கும் 12 கூடையை கொடுத்தார். என்ன வெறுமையான கூடை அல்ல, அப்பத்தோடு கூட மீனோடு கூட கூடையை கொடுத்து சுமந்து போங்கயான்ட்டார். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவங்க அதை விட்டுட்டே வந்துட்டாங்களாம். வழியில் அதை விட்டுட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ நல்ல சீஷர் பாருங்க. நான் இந்த காலை வழியில் உங்களோடு சொல்கிறது, மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்.
அவரை போல அற்புதங்களை செய்ய வேறு ஒருவரும் இல்லை என்பதை இந்த காலை வேளையில புரிந்து கொள்வோமானால் நிச்சயம் ஆசீர்வாதம். சூழ்நிலையை பார்க்காதீங்க. இது நான் இருக்கிற இடம் இப்படிப்பட்டது, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு ஒருத்தரும் இல்லை, இதெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். அருமையானே, கர்த்தரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்ய வல்லவராய் காணப்படுகிறவர். நான் சாலக்குடிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த போதகர் ஃபோன் பண்ணார். எப்படி பாஸ்டர் வருவீங்க, பஸ்ஸில் வருவீங்களா ட்ரெயினில் வருவீங்களான்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இல்லை நான் காரில் தான் வருவேன். ஐயோ பாஸ்டர் எங்கண்ணே அப்படின்னாரு. அவருக்கு நினைப்பு என்னது, நான் இதை நினச்சிட்டு போவேன். அங்கூழியக்காரன் அல்ல, பணத்தை ஒரு நாளும் கேட்டுட்டு போகிறவனும் அல்ல, ஒரு நாள் அதை விரும்பி போகிறவனும் அல்ல. அவர் நினச்சிட்டார், பாஸ்டர் காரில் வந்தால் நிறைய கொடுக்கணுமே. நான் சொன்னேன், அதை குறித்து ஒரு நாள் பாரப்பட வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்க, நான் வந்து ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் எல்லாவர் தேவையை எனக்கு சந்திக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் என் தேவையை சந்தித்தார், இங்கேயே சந்திச்சு விட்டார். டீசல் அடிச்சுட்டு போனோம், ஊழியத்தை செய்து முடித்தோம். அந்த பாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்குறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், வேண்டவே வேண்டாம், இல்லை என்னுடைய சந்தோஷத்துக்காக கொடுக்குறேன், அது கொஞ்சமாக இருந்தாலும் சந்தோஷமாய் வாங்கிக்கணும்னு சொன்னார். வாங்கிட்டேன். ஏன் சொல்லுகிறேன், சிலருடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. எப்படி ஒரு மனுஷனை அழைத்து கனப்படுத்த முடியலைன்னா எப்படி என்று. ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி மற்றவரிடத்தில் எதிர்பார்த்து போகும்படி வைக்கிறவர் அல்லவே இல்லை என்பதை தான் சொல்கிறேன். ஏன்னா அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தால் போதும். நம்முடைய தேவையை கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்க எப்படிப்பட்டவர், வல்லவராயிருக்கிறார். அதனால் தான் நான் அடிக்கடியாய் சொல்லுகிற காரியம், என்னுடைய எஜமான் கர்த்தர், என்னை அழைத்தவர் அவர், இந்நாள் வரைக்கும் அவர் என்ன செய்கிறார், நடத்தி கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். நான் ஒரு சாட்சி சொல்லி இந்த நாள் பிரசங்கத்தை நிறுத்த இருக்கிறேன். நான் இலங்கை தேசத்திற்கு கடந்து போன போது ஊழியத்திற்காக என்னோடு கூட வந்த ஊழியர்கள் 2 பேர் அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் யுத்த காலம், காணிக்கை எல்லாம் ஒருத்தரும் தரமாட்டாங்க. நான் சொன்னேன், காணிக்கைக்கு வந்தால் தானே, நான் இருக்கிறத செலவு பண்ண தான் வந்திருக்கேன். நாங்கள் இங்கிருந்து போகும்போதே அநேகருக்கு துணிமணிகள் வாங்கி கொண்டு போனோம். நானே இங்கே வாங்கி எல்லாருக்கும் பேக் பண்ணி அங்கே கொண்டு போனேன். இலவசமாய் கொடுப்பதற்கு காசுகள்ல. அங்கே இருக்க பாஸ்டர் கொஞ்சம் லுங்கி வாங்கிட்டு வாங்க, இங்கே இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கொண்டு போய் கொடுத்தோமே இல்லாதபடிக்கு வாங்கலை. திரும்பி நாங்கள் வரும்போது 2 பாஸ்டர் எங்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் உங்களுக்கு எத்தனை காணி கிடச்சிது? எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல பாஸ்டர். நான் உங்களுக்கு முன்பதாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று சொல்கிறேன், அவர்கள் எல்லாருக்கும் கிடைக்காமற் போயிற்று, ஆனால் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருந்தார். என் ஃப்ளைட்டுடைய சார்ஜ் முழுசும் கிடைச்சது. நான் செலவு பண்ண முழு பணத்தையும் அதற்கு அதிகமாகவும் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், கொடுக்கிறவராய் காணப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா, நான் அவர்களை பார்க்கல நான் பரிசுத்தன் என்று சொல்லவில்லை, அவர்களை பார்க்க நான் மேன்மை உள்ளவன் என்று சொல்லவில்லை. கர்த்தரை நம்பி நான் கடந்து போனேன். அவர்களுக்கு எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று விரும்பி போனேன். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். பணம் நமக்கு பொருட்டு அல்லவே அல்ல. பணம் நம்ம என்ன செய்யும், தேடி வருகிறதாய் காணப்படும். எந்த இடத்திலேயும் வனாந்திரமான இடமாய் காணப்படலாம், ஜனங்கள் ஒருவர் இல்லாத இடமாய் இருக்கலாம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய எப்படிப்பட்டவர், வல்லவராய் இருக்கிறார். இந்த காலைவெளியில் நான் சொல்லி முடிக்கிற காரியம், கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர். வனாந்திரம் என்று சொல்லலாம், வெகு நேரம் ஆயிற்று என்று சொல்லலாம், இவர்களை அனுப்பிவிடலாம் என்று சொல்லலாம். எது எப்படி நடந்தாலும் சரி, கர்த்தரை நீங்களும் நானும் நோக்கி பார்க்கும் போது ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை போஷிக்கவும் வழிநடத்தவும் தேவைகளை சந்திக்கவும் மாத்திரமல்ல மீதியானதை எடுக்கவும் கர்த்தர் எப்படிப்பட்டவர், வல்லவராயிருக்கிறார். அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம், அவரையே சார்ந்திருப்போம். ஆண்டவரே உம்மை அல்லாதபடிக்கு நான் வேற யாரையும் சார்ந்திருக்கிற ஆண்டவரே, உம்மைத்தான் சார்ந்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? இன்னைக்கு ஒருவேளை சிறிய பிரசங்கமாய் காணப்படலாம்,
கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்று சொல்லி நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். எந்த ஒரு மனுஷன் அவரிடத்தில் மனம் திரும்பி வருகிறானோ, தன் பாவத்திற்காய் கிளேசப்படுகிறானோ, அவனை கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயவுபெறுத்தவர் மட்டுமல்ல, அவர் அவன் மேல் மனதுருகும் தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய மனதுருக்கத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். குருடனுக்கு பார்வை கொடுத்தவர், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினவர், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினவர். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்மேலும் மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய மனதுருக்கத்திற்கு முடிவில்லைங்க. உங்கள் மேலும் மனதுருக்கமுடையவராய் காணப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடம் வெறுமையான வனாந்திரம் போல காணப்படலாம். வனாந்திரத்திலே உங்களை போஷிப்பதற்கு அவர் வல்லவர் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தவர். ஒரு நாளாயில் அவர்களை பட்டினியாயிருக்க விடவே இல்லை. முதலாவது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மேக ஸ்தம்பத்தை கொடுத்து வனாந்திரத்தின் உஷ்ணத்தை அறியாதபடிக்கு கர்த்தர் அவர்களை வழிநடத்துகிறவராய் காணப்பட்டார். உங்களை பராமரிப்பதற்கு, உங்களை பாதுகாப்பதற்கு சூழ்நிலைகளை அவர் மாற்ற அவராலே முடியும். வனாந்திரம் கொடுமையான வெயில் நிறைந்த ஒரு இடம். ஆனால் கர்த்தரோ மேக ஸ்தம்பத்தினாலே அவர்களை மறைத்து வைத்து ஏறக்குறைய 30 லட்சம் ஜனத்தை ஏற்கும் கர்த்தர் பாதுகாவலராய் நல்ல காலநிலை அவர்களுக்கு தருகிறவராய் காணப்பட்டார். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டிலே இருந்து வெளியே கூடாரத்தை விட்டு வெளியே வரும்போது அவர்களுக்கு முன்பதாய் ஆகாரம் காணப்பட்டது, மன்னா இருந்தது. கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். அவருடைய பாதரட்சிகள் தேய்ந்து போகவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. அற்புதமாய் கர்த்தர் நடத்தினாரே. அந்த தேவன் இந்த காலவெளியிலே நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். மோசே ஒரு கேள்வி கேட்டால், ஆண்டவரே, இத்தனை லட்சம் ஜனத்திற்கும் நீர் மாம்சத்தை கொடுக்க கூடுமோ? கர்த்தர் சொன்னார், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, நான் அதிகமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறேன். அவர்கள் சாப்பிட்டார்கள், மூக்கு வழியாயும் அது வந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரே ஒரு காரியம், கேட்டதை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் ஒரு வருத்தமான ஒரு காரியம், அவருடைய ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்புகிறவராய் காணப்பட்டார். நம்முடைய இச்சையின்படி நாம் கேட்பது அல்ல. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் உண்டானால் எனக்கு தாரும். நம்முடைய இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டார்கள். ஆனால் கர்த்தர் அதை கொடுத்தார். ஆனால் முடிவு, அவருடைய ஆத்துமாக்களிலே இழைப்பு வந்தது. நாம் அப்படிப்பட்டவர்களாயிராதபடிக்கு, எதையும் இச்சிக்கித்து கர்த்தரிடத்தில் கேட்கிறவர்களாயிராதபடிக்கு, கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் எனக்கு தாரும், உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றும் ஆண்டவரே. அவர் உங்களுக்கு கொடுக்கிறவர் மட்டுமல்ல, மீதமானதையும் எடுக்கும்படியாய் செய்கிற கர்த்தர். நீங்க கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வருமானம் சம்பாதிக்கும்படிக்கு இந்த மாதம் முழுவதும் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தந்தீரே, இது உம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பா. இந்த மாதம் முழுவதும் என் தேவையை சந்திக்கவும் மீதியானதை எடுக்கவும் எனக்கு உதவி செய்யும். கர்த்தரால் எல்லாம் ஆகும். உங்களுடைய தேவையை சந்திப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அதனால் தான் இந்த காலையில சொன்னேன், நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன். ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய பரிதாபம் எவ்விதமாய் வெளிப்பட்டது என்று இந்த காலை வேளையில கேட்டோம். கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடவே தடைபடாது.
கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி நம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசினே நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. மெய்யாகவே நீர் மனதுருக்கம் உள்ள தேவன், அற்புதங்களை செய்கிறதில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவர் நீர் ஒருவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வாரத்தில் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவராயிரம் ஒன்றிலே குறைவுபடாதபடிக்கு ஆண்டவரே சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளே கர்த்தர் வருஷிக்கப்படுவீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் வருமானத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. போக்கில் வரத்தில் எல்லாம் கர்த்தர் கூட இருப்பீராக. மீதியானது எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். உடைய கிருபை கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு நல்ல பிதாவே.